சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான தக்காளி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் தக்காளி இல்லை நாட்டு தக்காளி ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி. தக்காளியோட இனிப்பு இல்லை புளிப்பு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரும்புளி சேர்த்துருக்கேன். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே தக்காளிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். தக்காளி நல்லா மசியட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயத்தும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் தண்ணியில் சுண்டுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பவுடர் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு போட்டால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வரும். அதுவும் நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி ஆயில் சேர்த்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு தோல் உரிச்சும் சேர்க்கலாம், உருக்காமையும் சேர்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த தாளிப்பு தக்காளி தொக்கில் கொட்டி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம், தண்ணி பட்டு கெட்டு போயிடும். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.